Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து cardinality ratio in a relationship. Cardinality ratio னா என்ன? So express the number of entities to which other entity can be related via a relationship. Suppose எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ங்கற ஒரு என்டிட்டி செட் இருக்கு. இங்க டீச்சர்ங்கற என்டிட்டி செட் இருக்கு. So இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்டூடெண்ட்ல இருக்க ஒவ்வொரு என்டிட்டிஸ் S1 S2 அப்படியே Sn அதே மாதிரி T1 T2 Tn ஸோ ஒவ்வொரு என்டிட்டிஸும் வந்து ஸ்டூடெண்ட் டீச்சரோட எப்படி ரிலேட்டட் ஸோ இதுதான் வந்து cardinality ratio which means ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு டீச்சர் இருக்கலாம் இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ரெண்டு டீச்சர் இருக்கலாம் which means ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர்ட்ட இருந்து படிக்கலாம் இல்லனா ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டு டீச்சர்ஸ்ட்ட இருந்து படிக்கலாம் அதே மாதிரி ஒரு டீச்சருக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம் இல்லனா ஒரு டீச்சருக்கு any number of students இருக்கலாம் சோ இத தான் வந்து cardinality ratio னு சொல்லுவாங்க அடுத்து அது வந்து different types இருக்கு அதுல first one வந்து 1 to 1 cardinality relationship 1 to 1 cardinality relationship அப்படினா என்னன்னா இப்போ நம்ம இங்க வந்து citizens of India இது ஒரு entity set இங்க வந்து ஆதார் நம்பர் இது ஒரு entity set சோ ஒவ்வொரு சிட்டிசன் வந்து ஒவ்வொரு சிட்டிசனுக்கு ஒவ்வொரு ஆதார் நம்பர் இருக்கு சரியா சோ நம்ம கண்ட்ரில பார்த்தோம்னா ஆதார் நம்பர் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஆதார் நம்பர் இருக்குன்னு சொல்ல முடியாது பட் எல்லா சிட்டிசன் ஆதார் நம்பர் இருந்தா ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்கணும் ஒரு சிட்டிசனுக்கு ரெண்டு ஆதார் நம்பர் இருக்க முடியாது சோ 1 to 1 அப்படினு சொன்னா ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் வந்து ஆதார் கார்டு இருக்கு சோ அதுதான் வந்து 1 to 1 சோ சிட்டிசன் 2 க்கு ஆதார் கார்டு இருக்கு இப்போ சிட்டிசன் 3 க்கு வந்து ஆதார் சம்டைம்ஸ் இந்த கேஸாவும் இருக்கலாம் சில சிட்டிசன்ஸ்க்கு ஆதார் கார்டு இருக்காது ஏன் அப்படினு சொன்னா சப்போஸ் ஒரு பிறந்த குழந்தைக்கு ஆதார் கார்டு இருக்குமா இருக்காது சோ இப்படி இல்ல இவங்களுக்கு இல்லாட்டாலும் ஒண்ணும் இல்ல சோ இந்த மாதிரி 1 to 1 மேப்பிங் தான் வந்து 1 to 1 ரிலேஷன்ஷிப் அப்படினு சொல்லுவோம் இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படினா an entity in set A நமக்கு set A ல வந்து என்ன entity இருக்கு citizenங்கற entity இருக்கு it can be associated with at most one entity in set B at most one அப்படினு சொன்னா அந்த சிட்டிசன் set B ல என்ன இருக்கு ஆதார் நம்பர் அந்த சிட்டிசனுக்கு வந்து ஆதார் நம்பர் இருக்கலாம் இல்லனா இல்லாமலும் இருக்கலாம் ஆனா இருந்தா ஒரே ஒரு ஆதார் நம்பர் தான் இருக்கணும் அதே மாதிரி an entity in set B வந்து ஆதார் நம்பர் is associated with at most one entity in set A which means ஒரே ஒரு சிட்டிசனுக்கு ஒரு ஆதார் நம்பர் இருக்கலாம் இல்லனா இல்லாமலும் போலாம் சோ இங்க set B ல என்ன entity இருக்கு set B ல ஆதார் நம்பர் ஒரு ஆதார் நம்பர் ஒரு சிட்டிசனுக்கு ஏனா ஒரு ஆதார் நம்பர்ல ரெண்டு சிட்டிசன் இருக்க முடியாது அதனால தான் இங்கேயும் at most 1 ன்னு சொல்றாங்க ஒன்னு இருந்தா ஒன்னு தான் இருக்கணும் இல்லனா இல்லாமலும் இருக்கலாம் அதனால ஒண்ணும் கிடையாது சோ இத வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினு சொன்னா டபுள் ஏரோ ரெப்ரசன்ட் பண்ணுவோம் சோ இதுதான் வந்து 1:1 ரிலேஷன்ஷிப் அத தவிர்த்து இந்த டயகிராம்ல நான் ஏரோ மார்க்கே போடல சோ நான் இப்படி போட்டாலும் இது 1 to 1 ரிலேஷன்ஷிப் தான் அடுத்து one to many relationship அப்படினா இப்போ ஒரு சோ இந்த என்டிட்டி செட் சோ ஒரு சிட்டிசனுக்கு ஃபோன் நம்பர் எவ்வளவு ஃபோன் நம்பர் வேணாலும் இருக்கலாம் சோ அதுதான் வந்து one to many relationship அதே மாதிரி ஒரு மொபைல் நம்பர் வந்து ரெண்டு சிட்டிசன்ஸ்க்கு இருக்க முடியாது ஒரு மொபைல் நம்பர் வந்து ஒரு சிட்டிசனுக்கு தான் இருக்க முடியும் ரெண்டு மொபைல் ஒரே நம்பர் ரெண்டு பேருக்கு இருக்க முடியாது இதுதான் கான்செப்ட் சோ ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்க அப்படினா an entity in set A can be associated with any number of entities 0 or more இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஏன் அப்படினு சொன்னா இப்போ இந்தியால நம்ம பார்க்கறோம் சில ஃபேமிலிஸ்ல வந்து மொபைல் நம்பர்ங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் தான் இருக்கும் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலிக்கு மட்டும் இருக்கும் மத்தவங்களுக்கு இருக்காது சோ
அந்த ரிலேஷனையும் நம்ம வந்து ஒன் டு மெனின்னு சொல்லலாம். இருந்தால் ஒருத்தருக்கு ஃபோன் நம்பர் இருந்தால் அவருக்கு வந்து எனி ஒருத்தருக்கு எவ்வளோ ஃபோன் நம்பர் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் வந்து 2 பேருக்கு இருக்க முடியாது. அட் த சேம் டைம் an entity in set B can be associated with utmost one entity in set A, which means ஒரு ஃபோன் நம்பர் வந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தம். அதே ஃபோன் நம்பர் வந்து 2 பேர் வந்து இருக்க முடியாது. அதனால தான் an entity in set B, set Bயில் நமக்கு என்னது மொபைல் நம்பர் தான் என்டிட்டி செட்டு, இஸ் அசோசியேட்டட் வித் அட்மோஸ்ட் ஒன். அட்மோஸ்ட் ஒன் அப்படின்னா ஃபோன் நம்பர் சிட்டிசனுக்கு இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து கண்டிஷன் வந்து அட்மோஸ்ட் ஒன், அதுதான் சரியா. ஸோ இதை எப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி. இப்போ இதுலேயுமே நான் வந்து எதுவுமே ஏரோ மார்க் எதுவுமே போடலை. இதை வந்து நான் இப்படி எழுதிக்கலாம். இல்லைனா இதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணான்னா இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். சாரி. ஸோ இதுதான். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப். மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அதே மொபைல் நம்பர் ஓகே ஒருத்தருக்கு ஒரு சிட்டிசனுக்கு எவ்வளோ மொபைல் நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுதான் இப்போ என்டிட்டி செட் ஏ, இது என்டிட்டி செட் பி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா an entity in set A can be associated with utmost one entity in set B. ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அட்மோஸ்ட் ஒன் அப்படின்னா ஒரு சிட்டிசனுக்கு எவ்வளோ ஃபோன் நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஃபோன் நம்பர் வந்து ரெண்டு சிட்டிசன்ஸ் வந்து ஷேர் பண்ண முடியாது. அதனால தான் ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அட்மோஸ்ட் ஒன். இருந்தால் அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கட்டும், இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் நம்பர் தான், இல்லைனாலும் மேப்பிங் இல்லாட்டாலும் அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அதனால தான் அட்மோஸ்ட் ஒன். அப்புறம் an entity in set B can be associated with any number 0 or more entities in set A, which means ஒரு சிட்டிசனுக்கு ஒரு சிட்டிசனுக்கு எவ்வளோ ஃபோன் நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ மெனி ஃபோன் நம்பர்ஸ் கேன் பி அசோசியேட்டட் வித் ஒன் சிட்டிசன். அதனால் இப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேஷனை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு போட்டு வந்தால் இது மெனி டு ஒன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். இதை வந்து இப்படியும் டினோட் பண்ணலாம், இதை அதுதான் இப்படியும் டினோட் பண்ணலாம். ஸோ எம்முங்கிறது இங்கே மெனியை குறிக்குது. அடுத்தது வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ டீச்சர்ஸ் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு டீச்சருக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அட் த சேம் டைம் ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட் இல்லாமலும் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த டீச்சர்ட்டையும் படிக்காமலாம் இருக்கலாம். அதுதான் வந்து மெனி டு மெனி. An entity in set A can be associated with any number of entities in set B. ஸோ நான் வந்து என்ன ரிலேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா டீச்சர் ஸ்டூடெண்ட். ஸோ அது ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை வந்து செட் பியில் எடுத்தால் கேன் பி அசோசியேட்டட் வித் எனி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இன் செட் ஏ. ஓகேவா. ஸோ அதனால் அதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணான்னா இதை என்னு நான் இங்கே போடலாம். இல்லைனா சில புக்ஸில் இங்கே என் கொடுத்துட்டு இங்கே எம் கொடுப்பாங்க. இதுவும் கரெக்டு தான். இல்லை சில புக்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்படி போட்டுட்டு இங்கே எம்னு இருக்கும். இப்படி டினோட் பண்ணாலும் அது மெனி டு மெனி கார்டினாலிட்டி ரேஷியோ தான். நான் ரிலேஷன்ஷிப்பும் சொல்லலாம், கார்டினாலிட்டி ரேஷியோன்னு கூட சொல்லலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதை இப்படி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.